வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். ஸோ இப்போ ரீசன்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சிலையும் சரி, ரயில்வேலையும் சரி, வேறு நேவி, அடுத்ததாக வந்து ஐபி, அந்த மாதிரி நிறையா டிபார்ட்மெண்ட்டில் வந்து கண்டினியூஸாக வேக்கன்சிஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுவும் ஜூலை மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துருந்துச்சு. அது எல்லாத்துக்கும் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாவோ, இல்லைனா ஹவுஸ் ஒய்ஃபாவோ, இல்லைனா ஒர்க் பண்ணிக்கிட்டே படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்பிரண்ட்டாவோ இருந்திருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிளாக இருந்தாலும், இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கான தகுதி உங்ககிட்ட இருந்திருக்காது. அதாவது இந்த சிலபஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டீங்க. கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான டைம் உங்ககிட்ட இருக்காது. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம், 3 மணி நேரம், இல்லை 4 மணி நேரம் தான் என்னால் கொடுக்க முடியும். ஆனால் சிலபஸ் நிறையா இருக்குது. அதனால் என்னால் வந்து இதை கிளியர் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஓகே. ஸோ அவங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி தான் அந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே. அதாவது ஒரு நாளைக்கு நீங்கள் 4 மணி நேரம் படித்தா போதும். 2026 கிட்டத்தட்ட 1,20,000க்கும் மேலே வேக்கன்சிஸ் வரப்போகுது. மினிமம் 1,20,000, இதுக்கு மேலேயும் வரும். ஓகே. இதில் வந்து ஒரு 20க்கும் அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே. 20க்கும் அதிகமாக கண்டிப்பாக வேக்கன்சி வரும் அப்படிங்கக்கூடிய எக்ஸாம்ஸோட லிஸ்ட்டும் நான் கொடுக்க போகிறேன். இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரே ஸ்ட்ராட்டஜி தான் நான் கொடுக்க போகிறேன். அதாவது இப்போ நீங்கள் எஸ்எஸ்சி சிஜிஎல் இருக்குதுல்ல, நீங்கள் சிஜிஎலுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா சிஜிஎலோட சிலபஸை கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா இந்த 20க்கும் அதிகமான எக்ஸாமுக்கு நீங்கள் படித்த மாதிரி. ஏன்னா சிஜிஎலோட சிலபஸாக வந்து மேக்ஸிமம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் வந்து கொஞ்சம் அதிகமான சிலபஸ் இருக்கக்கூடிய எக்ஸாம். ஓகே. ஸோ அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை விட கம்மியாக அதே மாதிரி சிலபஸ் இருக்கக்கூடியது தான் மற்ற எக்ஸாமாக இருக்கும். அதை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து வேறு எக்ஸ்ட்ரா ப்ரிப்பரேஷன் இல்லாமலே வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகே. ஸோ அது என்னென்ன எக்ஸாம், அதுக்கு வந்து 2025 எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்திருக்கு, 26 எவ்வளோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அது எல்லாத்துக்கும் சேர்த்து காமனாக என்ன சிலபஸ் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான 200 டே ஸ்ட்ராட்டஜி, ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ அப்போ இது வந்து ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணலாம். உங்களால் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் கொடுக்க முடியுது அப்படின்னா நீங்கள் வந்து இதே டைம் டேபிளை வந்து 100 நாளில் கூட கம்ப்ளீட் பண்ண முடியும். ஏன்னா நான் 4 மணி நேரம் படிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஒர்க் பண்ணுறவங்க, காலேஜ் போகிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃபுக்கெல்லாம் டைம் கம்மியாக தான் கிடைக்கும். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் படித்தா போதும், உங்களால் வந்து 200 நாளில் வந்து கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ 4 மணி நேரம் படிக்கிறனால இது 200 நாளாக மாறி இருக்குது. நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 8 மணி நேரம், 12 மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னா இதை 100 நாளுக்குள்ளே கூட கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே. ஸோ அது வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். இதை இப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ரூலும் கிடையாது. நான் கொடுத்துருக்கிறது வந்து கண்டிப்பாக மேக்ஸிமம் ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட், ஸ்டூடெண்ட்ஸ், ஹவுஸ் ஒய்ஃபுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. மற்றவங்களுமே இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன், நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவை முடிஞ்ச அளவு நான் ஏதாச்சும் கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும், எந்த ஐடியாவும் இல்லை, என்ன பண்ணலாம்ட்டு தெரியலை அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய உங்களோட ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மாங்குன்னு படிக்கிறது, அப்புறம் டைம் இருக்காது. எக்ஸாம் வந்து டக்குன்னு வந்துடும், டைம் இருக்காது. அப்புறம் இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னா இன்னொன்றுக்கு மாறுறது. அப்படி அங்கங்கே மாறாமல் ஒரே இதில் ஃபோக்கஸ் பண்ணி, அதுவும் ரொம்ப நாளைக்கு முன்னால் இருந்து அதுக்காக டார்கெட் பண்ணி பண்ணோம் அப்படின்னா 100% மிஸ் ஆகாது. கண்டிப்பாக வந்து இதில் செலெக்ஷன் ஆக முடியும். ஓகே. ஸோ இது வரைக்கும் என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். ஓகே. இது வரைக்கும் வந்து நீங்கள் எத்தனை எக்ஸாமும் வந்து எழுதியிருக்கலாம், இல்லைனா வந்து டைம் வந்து வேஸ்ட் பண்ணியிருக்கலாம். பட் இனிமேல் உங்களோட ஃப்யூச்சரை வந்து உங்களால் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா முடியும். 100% இது வந்து பாசிபிள் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாலேயே இதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து எடுத்து வந்திருக்கேன். 2026 ஏப்ரல், மே அந்த டைமில் தான் வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்ல போகிற ஒவ்வொரு ரெக்ரூட்மெண்ட்டுக்குமே வந்து நோட்டிஃபிகேஷன் ஸ்டார்டிங்லேயே வந்தாலுமே நோட்டிஃபிகேஷன் வந்து மினிமம் ஒரு 2 to 3 மந்த்ஸுக்கு அப்புறம் தான் எக்ஸாம் வைப்பாங்க. ஸோ 2026 ஏப்ரல், மேக்கு அப்புறம் இருக்கக்கூடிய எக்ஸாமுக்கு நம்ம இப்போ இருந்தே படிக்க போகிறோம். அப்படிங்கிறனால கண்டிப்பாக உங்களால் வந்து உங்களோட ஃப்யூச்சரை சேஞ்ச் பண்ண முடியும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிற டைம் வந்து கரெக்டான டைம். ஓகே. ஸோ இந்த வீடியோவை யாரெல்லாம் பார்க்கணும், இந்த ஸ்ட்ராட்டஜி யாரெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 3லேருந்து 4 மணி நேரமாச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறவங்க தான் ஃபஸ்ட்டு இதை பார்க்கணும். அதுவும் என்னால் பண்ண முடியாது, சும்மானாலும் வீட்டில் இருக்கவங்களை ஏமாத்துறதுக்காக நான் வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணி சும்மானாலும் கோச்சிங் போகிறேன், படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கவங்களாம் இந்த வீடியோ பார்க்க வேண்டாம். நீங்கள் வந்து உண்மையிலேயே உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்ச் வரணும்னு சொல்லி உண்மையிலேயே வந்து ஒரு நினப்போட இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நீங்கள் பாருங்கள், இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 200 நாள் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் அது ஒர்க் போய்கிட்டு, இல்லைனா வீட்டில் வேலையை பார்த்துக்கிட்டு, இல்லைனா காலேஜ் போய்கிட்டு எக்ஸ்ட்ரா இதுக்கு ஒரு 4 மணி நேரம் டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்கறது வந்து
எல்லாராலையுமே முடியாது. அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் டிசையர் இருக்கணும். ஒரு கரெக்டான ஒரு ரீசன் இருக்கணும். இதுக்காக தான் நான் போறேன் அப்படிங்கக்கூடிய ஒரு ரீசன் இருக்கணும். அப்படி ரீசன் இருக்கிறவங்க இத ஃபாலோ பண்ணுங்க. அவங்களால தான் அத பண்ண முடியும். ஓகே. ஸோ நம்மளோட ஸ்டூடண்ட்ஸ் ஒரு சிலர் குடுத்திருந்த சக்சஸ் இன்டர்வியூலயே சொல்லியிருப்பாங்க. எனக்கு வந்து கண்டிப்பா இதுக்காக போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரெக்டான ஒரு ரீசன் இருந்துச்சு. அத டெய்லி நான் வந்து மைண்ட்ல ஓட விட்டுக்கிட்டே இருப்பேன். நான் இந்த மாரி போகணும், இந்த மாரி போகணும் அப்படின்ட்டு. அதுவும் ஒருத்தர்லாம் என்ன சொன்னாருன்னா, அவரு காலையில எந்திரிச்ச உடனே லைட் போடுறதுக்கு போவார்ல, அந்த ஸ்விட்ச் போர்டு பக்கத்துல இல்லைன்னா டோர்ல வந்து அந்த ரீசன வந்து எழுதி ஒட்டியிருப்பாராம். ஓகே. டெய்லி எனக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி. ஸோ அந்த மாரி உங்களுக்கு ஸ்ட்ராங் ரீசன் இருக்குது அப்படின்னா, கண்டிப்பா இந்த ஸ்ட்ராட்டஜிய வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். ஓகே. உங்களுடைய விதிய நீங்க மாத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அதாவது எல்லாருமே ஓகே 10,000 15,000 சம்பளம் வருது. அத வச்சுட்டு அப்படியே ஓட்டிக்கலாம் அப்படிங்கிற மாரி பிரைவேட்ல ஏதாச்சும் ஒர்க் பண்ணிக்கிட்டு பிரஷர் எவ்வளோ இருந்தாலும் தாங்கிக்கிட்டு 10ஓட 11 இருக்கிறவங்கள விட, நான் வந்து அந்த மாரி இருக்கக்கூடாது. அதுலேருந்து வெளியில வரணும் அப்படிங்கிற மாதிரி நெனைக்கிறவங்க, இந்த ஸ்ட்ராட்டஜிய வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. ஸோ எல்லாரும் பண்றத விட, நான் வந்து பெட்டரா இன்னும் பண்ணணும். என்னோட லைஃப் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொண்டு போகணும். அப்படின்னு நெனைக்கிறவங்க, இந்த ஸ்ட்ராட்டஜிய வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. ஸோ சொசைட்டில வந்து எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் வேணும். என்னோட ஃபேமிலில, ரிலேட்டிவ்ஸ்ட்ட வந்து எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் வேணும். ஸோ ஒரு மரியாதை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் கவர்மெண்ட் ஜாபுக்கு போயிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ரெஸ்பெக்ட் வந்துடும். ஊர் ஃபுல்லாக தெரிஞ்சிடும். ஓகே இவன் வந்து இந்த வேலைக்கு போயிருக்கான் அப்படின்ட்டு. ஸோ எங்கே போனாலுமே உங்களுக்கு ஒரு தனி மரியாதை கண்டிப்பாக இருக்கும். அது வந்து சும்மா கிடைக்காது. அதுக்கு நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ணுறதுக்கு ரெடினா இந்த வீடியோவை பாருங்கள். ஓகே. அடுத்ததா உங்களோட பேரண்ட்ஸுக்கு அடுத்ததா உங்களோட கூட பிறந்தவங்களுக்கு உங்களுடைய குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சரை வந்து நீங்கள் அமைச்சு கொடுக்கணும்னு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஓகே. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததா உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸ், அதாவது நம்மளுடைய தாத்தா அப்படி இருந்தார், நம்மளோட அப்பாவோட தாத்தா இந்த மாதிரி இருந்தார் அப்படிங்கிற மாதிரி உங்களை இன்னும் பின்னால் வர்றவங்களுமே வந்து பேசணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஏன்னா ஒரு ஒரு பரம்பரையில் ஒருத்தர் 2 பேர் தான் வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருந்திருப்பாங்க. அவங்களால தான் அந்த குடும்பமே அடுத்தடுத்து வந்து அடுத்தடுத்த பரம்பரையில் வந்து ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஸோ அதுக்கு காரணமே இவர் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆளாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வீடியோ பாருங்கள். உங்கள் அப்பா எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், உங்கள் தாத்தா எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், இப்போதைக்கு உங்கள் ஃபேமிலி எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். பட் இதே மாதிரி தான் உங்களோட அடுத்த ஜென்ரேஷனுக்கும் நீங்கள் வந்து கொடுக்க போகிறீங்களா அப்படிங்கிறது வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. அதை உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே. ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஓகே. அதே மாதிரி பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் வந்து வாழணும். அதாவது ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எந்த ப்ரெஷரும் இல்லாமல் இருக்கணும். 8 மணி நேரம் வேலைக்கு போனோன்னா அந்த 8 மணி நேரத்தோடு அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எந்த ப்ரெஷரும் இல்லாமல் வீட்டில் வந்து இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஏன்னா நீங்கள் ப்ரைவேட்டில் இருந்தீங்கன்னா 100% நான் ப்ரைவேட்லேயே ஒர்க் பண்ணியிருக்கேன், கவர்மெண்ட்லேயே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப எனக்கு தெரியும். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் நம்ம ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். மாறி மாறி ஃபோன் கால்ஸ் வரும். மாறி மாறி நம்ம அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஓவர் டைம் பார்க்குற மாதிரி இருக்கும். ப்ரெஷர் எப்போவுமே இருக்கும். பட் கவர்மெண்ட் ஜாப்பில் கண்டிப்பாக முக்கால்வாசி டிபார்ட்மெண்ட்டில் வந்து ப்ரெஷர் கிடையாது. அப்படியே ப்ரெஷர் இருந்தாலும் அது அந்த 8 மணி நேரம் ஆஃபீஸில் இருக்கிறப்ப மட்டும்தான். அதுலேயும் நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ண முடியுமோ அவ்வளோதான் பண்ணுவீங்க. அதை தாண்டி உங்ககிட்ட வந்து நீ இதை ஏன் பண்ணலை அதை ஏன் பண்ணலன்னு சொல்லி கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அந்த 8 மணி நேரம் மட்டும்தான் உங்களுக்கு வேலை. ஓகே. ஸோ அப்போது நீங்கள் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு லைஃப் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள். ஓகே. அதே மாதிரி ஒரு ஜாப் செக்யூரிட்டி வேணும். இப்போ நீங்கள் ப்ரைவேட்லனா எப்போ வேணாலும் வெளியில் அனுப்பலாம். அதுவும் 40-45 வயசில் வந்து வெளியில் அனுப்புகிறாங்க அப்படின்னா ஒரு குழந்தையோ 2 குழந்தையோ இருக்கும். அவங்கள வந்து படிக்க வச்சுக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி டைமில் வேலை இல்லாமல் போகுது அப்படின்னா கண்டிப்பாக லைஃபே வந்து நம்மளுக்கு தலைகீழாக மாறிடும். பட் கவர்மெண்ட் ஜாப்பில் அந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஷுவராக நீங்கள் 60 வயசு வரைக்கும் இதில் ஒர்க் பண்ணலாம். சேலரி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும், ப்ரொமோஷன் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறது இதில் முக்கியமே கிடையாது. ஒழுங்காக வர்றீங்களா, போகிறீங்களா, டிசிப்ளினாக இருக்கீங்களா, அவ்வளோதான். ஆனால் ப்ரைவேட்டில் நீங்கள் உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும், உங்களுடைய சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸை வந்து நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரிலாம் இதில் தேவையே இல்லை. உங்களோட வேலை உண்டு, நீங்கள் உண்டு, கொடுத்த வேலையை பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு இருந்தால் போதும். யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணணும், யாருக்கும் சொம்படிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகே. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லைஃப் வேணும் அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்கள். ஓகே. இதெல்லாம் உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக, ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தால் லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு ரியலைஸ் பண்ணுறதுக்காக நான் சொன்னது. ஓகே. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ 2026 எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், டிஃபென்ஸ் எக்ஸாம்ஸ் வரப்போகுதுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதில் என்னென்னலாம் வரப்போகுது அப்படின்னா, இப்போ எஸ்எஸ்சியில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சிஜிஎல் எக்ஸாம் அடுத்து ஒன்று வரும். இப்போ ரீசெண்டாக தான் வந்துச்சு. அதுக்கான எக்ஸாம் இனிமேல் தான் நடக்க போகுது. அடுத்த வருஷம் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 100% வரும். சிஜிஎல் வரும், சிஹெச்எஸ்எல் வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் இன்னும் இந்த வருஷத்துக்கே வரல.
அடுத்த வருஷத்துக்கும் வரும். ஸோ மொத்தமாக சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து இன்னும் 2 நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். ஓகே, இனிமேல் வரக்கூடிய நாட்களில். அடுத்து எம்டிஎஸ்க்கு ஆல்ரெடி வந்துருச்சு, பட் இன்னொன்று அடுத்த வருஷமும் வரும். ஸ்டெனோகிராஃபருமே அடுத்த வருஷம் வரும். செலெக்ஷன் போஸ்ட்டுமே அடுத்த வருஷம் வரும். கான்ஸ்டபிள் ஜிடி இந்த வருஷமே வந்து இனிமேல் தான் வரப்போகுது. அடுத்த வருஷம் எண்டில் இன்னொன்று வரும். ஓகே, ஸோ அதுக்குமே வந்து அடுத்த வருஷம் எண்டுக்குள்ளே 2026 எண்டுக்குள்ளே 2 நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே இப்போ நான் சொல்ல போகிற ஒவ்வொரு எக்ஸாமை பற்றி நான் வந்து தனித்தனியாக முன்னாலேயே வீடியோஸ் கொடுத்துருக்கேன் அந்தந்த நோட்டிஃபிகேஷன் வந்த டைமில். ஸோ அந்த பர்டிகுலர் எக்ஸாமுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, ஏஜ் லிமிட் என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். ஒவ்வொன்றுக்குமே தனித்தனி வீடியோ கொடுத்துருக்கேன். அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பாருங்கள். ஓகே, ஏன்னா அதை நான் ஒவ்வொன்றையும் சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்கு மேலே போகும். அதுவே பத்தாது. ஸோ அப்படின்னாலும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோ வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரீ டைமில் ஒன்று ஒன்றா வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து எஸ்எஸ்சியில் கண்டிப்பாக வரப்போகிற நோட்டிஃபிகேஷன்ஸ். இது போக டெல்லி போலீஸ்லேயுமே வந்து அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வரப்போகுது. அது இந்த வருஷம் வருது, அடுத்த வருஷம் வருமானு தெரியாது. பட் இந்த வருஷமே இன்னும் வரல, இனிமேல் தான் வரப்போகுது. ஸோ நீங்கள் அதுக்குமே சேர்த்து டார்கெட் பண்ணலாம். ஓகே, ஆனால் இந்த வருஷம் சீக்கிரமாக வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதில் வந்து செலெக்ஷன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்காதீங்க. மினிமம் ஒரு 5 மாதத்துக்கு அப்புறம் ஒரு எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து ஷியூராக டார்கெட் பண்ணலாம். ஓகே, அடுத்து ரயில்வேஸில் வந்து எஸ்எஸ்சிக்கும் ரயில்வேக்கும் வந்து சேம் சிலபஸ் தான். எஸ்எஸ்சியில் இங்கிலீஷ் இருக்கும், இங்கிலீஷ்னு ஒரு சப்ஜெக்ட் தனியாக இருக்கும், ரயில்வேல இருக்காது. மற்றபடி மேத்ஸ், ரீசனிங், ஜிகே வந்து சேம் தான். நீங்கள் தனித்தனியாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி தான் நான் வந்து உங்களுக்கு டைம் டேபிளுமே கொடுத்துருக்கேன். 2 சிலபஸையுமே வந்து கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பேன். ரயில்வேஸில் வந்து கொஞ்சம் சயின்ஸ் அதிகமாக கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு நான் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய டைம் டேபிள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸுக்கும் ரயில்வே எக்ஸாம் லெவலில் நீங்கள் படிக்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பேன். நீங்கள் தனியாக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்போ சயின்ஸ் இன்னும் கொஞ்சம் படிப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. ஓகே, ரெண்டையுமே சேர்த்து கவர் பண்ணுற மாதிரி தான் நான் கொடுத்துருப்பேன். ஓகே, ஸோ இப்போ ரயில்வேஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்டிபிசிக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். அதில் கிராஜுவேட் லெவல், அண்டர் கிராஜுவேட் லெவல்னு சொல்லி 2ஆக பிரித்து கொடுக்குறாங்க. ரெண்டுமே வந்து கண்டிப்பாக வரும். ஓகே, குரூப் டிக்கு ஆல்ரெடி வந்ததுக்கே என்ன எக்ஸாம் வைக்கல, பட் கண்டிப்பாக எக்ஸாம் வச்சுருவாங்க. அது இந்த இயருக்குள்ளே வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அடுத்த வருஷமும் மறுபடியும் குரூப் டிக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கு ஆல்ரெடி வந்துருச்சு, அடுத்த வருஷமும் வரும். ஓகே, டெக்னீஷியனுக்கும் அடுத்த வருஷம் வரும். இந்த ஆர்பிஎஃப் சப் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் வந்து ஷியூராக சொல்ல முடியாது, சான்ஸ் இருக்குது. இந்த வருஷம் வராது, ஆனால் ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அப்படிங்கிற மாதிரி தான் நான் முன்னால் இருந்தே சொல்லியிருப்பேன். ஸோ அப்படினால அடுத்த வருஷம் எண்டுக்குள்ளே இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர் நினைக்கலாம் ஆல்ரெடி வந்த ரெக்ரூட்மெண்ட்டே அவங்க கம்ப்ளீட் பண்ணல, அடுத்தடுத்து எங்கே வரப்போகுது அப்படி மாதிரி நினைக்கலாம். ஆனால் கண்டிப்பாக வரும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக எஸ்எஸ்சியில் நிறையா ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஓபிடி மினிஸ்டர்கிட்ட போய் அவங்க பேசுகிறப்போ ரயில்வே எக்ஸாம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்னு சொல்லியிருக்காங்க. மெயினாக அந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா கேலண்டர்னு ஒன்று தெளிவாக கொடுக்க மாட்டேங்காங்க, கொடுத்தாலும் அதை வந்து ஃபாலோ பண்ண மாட்டேங்காங்க. வேகன்சி நிறையா இருக்குதுன்னு ஆர்டிஐயில் வருது, ஆர்டிஐயில் ரிப்ளை வருது. பட் அவங்க நோட்டிஃபிகேஷன் விடுறப்போ ரொம்ப கம்மியான வேகன்சி தான் விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை பற்றியுமே வந்து நம்ம அந்த ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் சேர்மனுக்கிட்ட வந்து பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இதை பற்றி பேசுவாங்க, அப்படியே விட்டுற மாட்டாங்க, கண்டிப்பாக பேசுவாங்க, இதில் ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. அதனால் அடுத்த வருஷம் பர்டிகுலராக ரயில்வே எக்ஸாமில் நிறைய வேகன்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கன்சிஸ்டண்ட்டாக அவங்க வந்து எல்லா எக்ஸாமையும் கண்டக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதனால் நம்ம வந்து அடுத்த வருஷம் ரயில்வேஸில் பர்டிகுலராக அதிகமான வேகன்சிஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரயில்வேஸ்லையுமே ஒவ்வொரு ரெக்ரூட்மெண்ட் பற்றி நான் வந்து தனித்தனி வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத நீங்கள் அந்தந்த வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ், அதாவது சிஏஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், ஐடிபிபி, எஸ்எஸ்பி, அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ், இதெல்லாம் வந்து சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் அப்படி மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே வந்து ஏஎஸ்ஐ, ஸ்டெனோகிராஃபர், ஹெட் கான்ஸ்டபிள், மினிஸ்ட்ரியல், இந்த 2 போஸ்ட்டுக்கும் சேர்த்து ஒரே ரெக்ரூட்மெண்ட்டாக வரும். ஓகே, ஒரே ரெக்ரூட்மெண்ட் இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் சேர்த்து மொத்த வேகன்சியும் ஒரே ரெக்ரூட்மெண்ட்டாக வரும். ஆல்ரெடி வந்திருக்கு, அது வந்து முன்னாலேயே வந்தது, பட் இன்னும் அதுக்கான ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகலை. பட் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க, இந்த வருஷம் எண்டுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அடுத்த வருஷம் இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, அடுத்து இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டிரைவருக்கான ரெக்ரூட்மெண்ட் இருக்கும், ட்ரேட்ஸ்மேனுக்கான ரெக்ரூட்மெண்ட் இருக்கும். 2024 வந்து ட்ரேட்ஸ்மேன் ரெக்ரூட்மெண்ட் அந்த அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வந்துச்சு. 25லேயும் அந்த அளவுக்கு வரல. அப்போ 26ல் இல்லைனா இந்த 25லேயே எண்டுக்குள்ளே நிறையா ட்ரேட்ஸ்மேன் வேகன்சிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ரீசெண்டாக தான் பிஎஸ்எஃப்ல வந்துருந்துச்சு. அதே மாதிரி அடுத்தடுத்து எல்லாத்துலேயுமே வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ எக்ஸ்பெக்டட் வேகன்சிஸ் என்ன அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்கேன். 2025ல் எவ்வளோ வந்திருந்துச்சு, ஆக்சுவலாக எவ்வளோ வந்திருந்துச்சு அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் பாட்டுக்கு 1,20,000 சொன்னோம்னா அது எப்படி வரும், நீங்கள் வந்து உங்களுக்கு டவுட் வரலாம்ல. ஆல்ரெடி வந்திருக்கு. ஓகே, 2025ல் இப்போ வரைக்கும், இப்போ ஜூலை மந்த் வரைக்கும் தான் கம்ப்ளீட் ஆகிருக்குது. இன்னும் உங்களுக்கு டைம் இருக்குது, இன்னும் ஒரு 5 மாதத்துக்கிட்ட இருக்குது.
அதில் இன்னும் நிறைய வேக்கன்சிஸ் வரும். ஸோ ஜூலை மந்த் வரைக்கும் 1,25,539 வேக்கன்சிஸ் வந்திருக்கு. ஓகே. ஸோ சும்மா நானும் சொல்லலை, ஆல்ரெடி வந்துக்கிட்டு இருக்குது. அந்த ட்ரெண்டில் தான் அடுத்தும் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அதை விட அதிகமாக தான் வரும், கம்மியாக வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே. ஸோ எஸ்எஸ்சியில் மட்டும் 91,379 வேக்கன்சிஸ் வந்திருக்கு. ஓகே. ரயில்வேஸில் 16,000 வேக்கன்சி. ஏன்னா இந்த வருஷம் இன்னும் அதிகமான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரல, இனிமேல் தான் வரும் ரயில்வேஸில். டிஃபென்ஸில், அதாவது இந்த மாதிரி சிஏபிஎஃப், அடுத்ததாக வந்து ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், இதில் எல்லாரும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 5,752 வேக்கன்சிஸ் வந்திருக்கு. வேறு எக்ஸாம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 12,200 வேக்கன்சிஸ் வந்திருக்கு. ஸோ சும்மா நாள் நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் நினச்சிங்கன்னா அது என்னென்ன வேக்கன்சி அப்படிங்கிறதுக்கான லிஸ்ட்டும் நான் பின்னால் கொடுத்துருக்கேன். ஓகே. இப்போ 2026 நம்ம எஸ்எஸ்சியில் மினிமம் 69,000 வேக்கன்சி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மினிமம் தான் நான் சொல்லியிருக்கேன். மினிமம் சொல்கிறோம்னா கண்டிப்பாக இதை விட அதிகமாக வரும்ட்டு அர்த்தம். ஓகே. அதுக்கப்புறம் ரயில்வேஸில் மினிமம் 39,000 வேக்கன்சி நம்ம எதிர்பார்க்கலாம். பட் இந்த டிஓபிடி மினிஸ்டர்கிட்ட வந்து அவங்க பேசி ஒரு கரெக்டான டிசிஷன் எடுத்துட்டாங்க அப்படின்னா இதுவே வந்து 1 லட்சம் 1.5 லட்சத்துக்கு மேலே போகும் ரயில்வேஸில் மட்டுமே. கண்டிப்பாக போகும். ஏன்னா அவ்வளோ வேக்கன்சி இருக்குது. அவங்க நோட்டிஃபிகேஷனில் கம்மியாக கொடுக்குறாங்க. ஏன்னா நாங்கள் வருஷம் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ அதை வந்து இவங்க சரி பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக 1 லட்சம் 1.5 லட்சத்துக்கு மேலே கூட, ஈவன் 2 லட்சத்துக்கிட்ட கூட வேக்கன்சிஸ் வரலாம் ரயில்வேஸில். பட் மினிமம் தான் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு ஃபேக் ஹோப் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மினிமம் கண்டிப்பாக இவ்வளோ வரும் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஓகே. டிஃபென்ஸில் ஒரு 10,000க்கு மேலே வரும். அதே மாதிரி மற்ற எக்ஸாம்ஸ், அதாவது இதே சிலபஸில் இருக்கக்கூடிய நிறையா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இருக்குது. அது எப்போவா தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ ஐபியில் வந்திருக்குதுல்ல, ஐபியில் வருஷம் வராது, 2 வருஷத்துக்கு ஒருக்கா, 3 வருஷத்துக்கு ஒருக்கா வரும். அதே மாதிரி நிறையா இருக்குது, டிஆர்டிஓ இருக்குது, அந்த மாதிரி நிறையா எக்ஸாம்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ அதெல்லாம் அப்பப்போ வரும். அப்பப்போ அவங்கவுங்க அந்தந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து தனியாக கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு 5,000 வேகன்சியாவது வரும். அதுக்கும் இதே சிலபஸ் தான் இருக்கும். அதுக்கு தனியாக நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரிலாம் இருக்காது. ஸோ மினிமம் 1,23,000 வேகன்சிஸாவது வரும். மினிமம் 100% ஷுவராக வரும். ஓகே. அதுக்கு மேலேயும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, கம்மியாக வராது. ஓகே. ஸோ இப்போ 2025 எஸ்எஸ்சியில் ஒவ்வொரு எக்ஸாம்லேயுமே எவ்வளோ வேகன்சி வந்துருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நம்பிக்கை வரணும், அதுக்காக தான் நான் கொடுத்துருக்கேன். ஓகே. இப்போ சிஜிஎல்ல 14,582 வந்துருச்சு. 2026 மினிமம் 10,000 ஆச்சு வரும். ஓகே. சிஹெச்எஸ்எல்ல 3,130 வந்துருந்துச்சு. 2026 மினிமம் 2,000 ஆச்சு வரும். ஸோ நான் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். எம்டிஎஸ்ல 5,464 வந்துருந்துச்சு. இது கொஞ்சம் கம்மி. ஸோ எஸ்எஸ்சியோட ட்ரெண்ட் எப்போவுமே எப்படி இருக்கும்னா, ஒரு வருஷம் கம்மியாக வருதுன்னா அடுத்த வருஷம் அதிகமாக வரும். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் இதில் 7,000 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். 7,000 விட அதிகமாக தான் இதில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் இன்னும் வரல. ஸோ வந்தால் மினிமம் ஒரு 2,500 வேகன்சியாவது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்த வருஷம் வந்து 3,500 கிட்ட இருக்கும். எப்படி சொல்கிறோம்னா, பர்டிகுலராக சிஏஎஸ்எஃப் டிபார்ட்மெண்ட்டில் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ண சொல்லி அவங்க வந்து ஒரு ஆர்டர் வந்து வாங்கியிருக்காங்க. ஓகே. அப்ரூவல் வாங்கிட்டாங்க. அப்படி பார்க்குறப்போ சப் இன்ஸ்பெக்டருக்குமே வந்து நல்ல வேகன்சி வரும். 3,500 விட அதிகமாக வரலாம். ஈவன் சிஎஸ்எஃப்ல மட்டுமே 1,500க்கு மேலே வேகன்சி வரும். மற்ற டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது. அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக 2026 அதிகமான வேகன்சிஸ் வரும். ஓகே. ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து இப்போ 1,590 வேகன்சி இருந்துச்சு. அடுத்த வருஷம் கண்டிப்பாக ஒரு 1,000க்கு மேலே இருக்கும். ஓகே. செலெக்ஷன் போஸ்ட்டில் இப்போ வந்து 2,423 வந்துருந்துச்சு. அடுத்த வருஷம் 1,500க்கு மேலே வரும். கண்டிப்பாக 1,500க்கு மேலே வரும், குறையாது. ஓகே. கான்ஸ்டபிள் ஜிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2025 ஜிடிக்கானது வந்து 53,689 வேகன்சிஸ். அதுக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட் இப்போ தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே. இதே மாதிரி இன்னும் 2 ரெக்ரூட்மெண்ட் வந்து கான்ஸ்டபிள் ஜிடிக்கு வரப்போகுது. ஓகே. இந்த வருஷம் ஒன்று வரப்போகுது, அடுத்த வருஷம் இன்னொன்று வரும். ஸோ நான் 2யும் எடுக்கலை, நான் 1க்கு தான் எடுத்திருக்கேன். ஓகே. 40,000 அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்திருக்கேன். ஆனால் கண்டிப்பாக இது 80,000க்கு மேலே இருக்கும். ஓகே. 2 ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறனால. ஸோ அடுத்ததாக வந்து டெல்லி போலீஸில் வந்து 8,000 வேகன்சி ஷுவராக தெரியும் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆர்டிஐ ரிப்ளைலாம் வந்து வந்துருச்சு. நோட்டிஃபிகேஷன்ஸ் அடுத்தடுத்து இப்போ வரப்போகுது, இன்னும் வரப்போகுது. அதனால நான் அந்த மாதிரி அதை ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ கண்டிப்பாக 8,000க்கு மேலே வரும். ஓகே. ஸோ அடுத்த வருஷமே வந்து வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா டோட்டலாக அவங்களோட டிபார்ட்மெண்ட் நிறைய வேகன்சி இருக்குது. இப்போ வரப்போகிறது தான் 8,000. இனிமேல் அடுத்த வருஷமும் இதனோட நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ 4,000க்கு மேலே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ 2025 எஸ்எஸ்சியில் மட்டுமே வந்து இவ்வளோ வேகன்சிஸ் வந்திருக்கு. ஓகே. இந்த 2யும் சேர்த்து தான் நான் கொடுத்துருக்கேன். பட் இந்த 2மே வந்து இவ்வளோ வந்துடும். ஓகே. அதே மாதிரி 2026 வந்து மினிமம் இவ்வளோ வரும் தான் நான் சொல்லியிருக்கேன். போன வருஷம் அதை விட கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். ஓகே. ஆனால் அதிகமாக வர்றதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஓகே. பட் இருந்தாலும் நம்ம வந்து கம்மியாகவே எடுத்துக்கலாம். அடுத்ததா ரயில்வேஸில் வந்து 2025 இப்போதைக்கு 2 நோட்டிஃபிகேஷன் தான் வந்திருக்கு. மற்றதெல்லாம் வந்து அதுக்கு முன்னால் 24 வந்த நோட்டிஃபிகேஷனுக்கு எக்ஸாம் இன்னும் அவங்க வந்து கண்டக்ட் பண்ணாமல் வச்சுருக்காங்க. 1, 2 கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ
2025ல இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வருமோ வராதோ, ஆனா கண்டிப்பா 2026ல வரும். ஓகே. இப்போ டெக்னீஷியனுக்கும், ஏஎல்பிக்கும் மட்டும் டோட்டலா 16,200 வேக்கன்ஸீஸ் வந்திருக்கு. ஆனா 2026ல மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா, என்டிபிசில 6,000 வேக்கன்ஸீஸ் மினிமம் வரும். டெக்னீஷியனுக்கு 4,000 மினிமம் வரும். கம்மியா தான் குடுத்துருக்கேன். கண்டிப்பா அதிகமா தான் வரும். ஓகே. ஏஎல்பிக்கு வந்து 4,000 ஆச்சும் மினிமம் வரும். ஆர்பிஎஃப் கண்டிப்பா வரும்ன்ட்டு சொல்ல முடியும். அப்படின்னா நான் வந்து அத வந்து கணக்குல எடுக்கல. அதே மாரி குரூப் டில மினிமம் ஒரு 25,000 வேக்கன்ஸியாவது வரும். ஸோ டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, 39,000க்கு மேல மினிமம் வரும். இது வந்து 1,00,000, 1,50,000 கூட வரலாம்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே. அடுத்ததா டிஃபென்ஸ்லனா ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், ஐடிபிபி, பிஎஸ்எஃப் இதெல்லாமே வந்து சொல்லியிருந்தேன். ஓகே. ஸோ இதில் 2025ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சிஎஸ்எஃப் டிரைவர், நேவி சிவிலியன், பிஎஸ்எஃப் ட்ரேட்ஸ்மேன் இதுக்கெல்லாம் வந்து 5,752 வேக்கன்சிஸ் வந்திருக்கு. ஓகே. 2026ல் கண்டிப்பாக நம்ம சிஎஸ்எஃப், ஐடிபிபி, சிஆர்பிஎஃப், எஸ்எஸ்பி, பிஎஸ்எஃப் இது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம நிறைய வேக்கன்சி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிஎஸ்எஃப்ல கூட வந்துருச்சு. அதனால் அடுத்த வருஷம் வர்றது வந்து டவுட்டு தான். ஆனால் மற்ற டிபார்ட்மெண்ட்டில் எல்லாத்துலேயுமே வந்து பர்டிகுலராக இந்த ட்ரேட்ஸ்மேன், டிரைவர், ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியல் வேக்கன்சிஸ் வரும். ஸோ அது மினிமம் ஒரு 10,000க்கு மேலே இருக்கும். எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் கணக்கு இல்லை. ஆனால் கண்டிப்பாக மினிமம் 10,000க்கு மேலே வேக்கன்சிஸ் இதில் வரும். ஓகே. இப்போ இதில் இந்த கான்ஸ்டபிள், சப் இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி எக்ஸாமுக்கெல்லாம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கும். நீங்கள் எவ்வளோ ஹைட் இருக்கணும், எவ்வளோ செஸ்ட் இருக்கணும், ரன்னிங் இருக்கும், மெடிக்கல் இருக்கும் அப்படிமா இருக்கும். மற்ற எக்ஸாமுக்குள்ள அந்த மாதிரி எந்த ஸ்டாண்டர்டும் கிடையாது. எல்லாருமே எழுதலாம். ஓகே. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். மற்ற எக்ஸாம்ஸ் இப்போ வந்து ஐபியில் வரக்கூடிய ஏசிஐஓக்கு இப்போ ரீசெண்டாக தான் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. எய்ம்ஸ் சிஆர்இயும் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. ஐபி செக்யூரிட்டி அசிஸ்டண்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. இதில் டோட்டலாக 12,200 வேக்கன்சிஸ் ரீசெண்டாக வந்தது தான். ஓகே. இதே மாதிரி அடுத்த வருஷமும் ஐபியில் வருமானு கேட்டிங்கன்னா, ஐபியில் வர்றதுக்கு டவுட்டு தான். ஏன்னா ஐபியில் 2 வருஷத்துக்கு ஒருக்கா தான் வேக்கன்சிஸ் கொடுப்பாங்க. வரலாம், வந்தால் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் வர்றது நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஓகே. ஆனால் டிஆர்டிஓ, சிஎஸ்ஐஆர் இந்த மாதிரி ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் வந்து வேக்கன்சிஸ் வரும். ஸோ இதுக்கும் இதே மாதிரி சிலபஸ் தான் இருக்கும். ஸோ 5,000க்கு மேலே அதை நம்ம வந்து வேக்கன்சிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதே மாதிரி இன்னும் ஒரு சில எக்ஸாம்ஸ் இருக்குது. அது எப்போ வரும் அப்படிங்கிறது வந்து நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் நம்மளுக்கே தெரியும். அந்த அந்த எக்ஸாம் வந்திருக்குது அப்படிங்கிறத நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் தெரியும். அதனால் நான் வந்து லிஸ்ட்லாம் எதுவும் கொடுக்கல. பட் கண்டிப்பாக நம்ம இந்த லிஸ்ட்டில் கொடுத்தது போக எக்ஸ்ட்ரா ஒரு 5,000 வேக்கன்சியாவது இதே சிலபஸில் இருக்கிற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேறு டிபார்ட்மெண்ட்லேருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போது நான் சொன்ன இந்த எல்லா போஸ்ட்டுக்குமே, இந்த எல்லா எக்ஸாமுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ப்ரிப்பரேஷனில் நம்ம வந்து மொத்த சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ண முடியும். இப்போ நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரயில்வேக்கும் எஸ்எஸ்சிக்கும் என்ன வித்தியாசம்னா, ரயில்வேல இங்கிலீஷ் இருக்காது, எஸ்எஸ்சியில் இங்கிலீஷ் இருக்கும். மற்றபடி மற்ற எல்லா எக்ஸாமுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சிலபஸ் தான். அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகும். நீங்கள் இப்போ சிஜிஎல் எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய சிஜிஎல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ சொன்ன எல்லாத்தையுமே எல்லா எக்ஸாமுக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண மாதிரி. ஓகே. ஸோ நான் இந்த ஸ்ட்ராட்டஜியில் கொடுக்க போகிறது சிஜிஎல் எக்ஸாமோட சிலபஸ் தான். அதில் சயின்ஸ் மட்டும் ரயில்வே எக்ஸாமோட சயின்ஸ் இருக்கும். ஏன்னா சயின்ஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி நான் கொடுத்துருப்பேன். ஓகே. ஸோ எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி ஒரே சிலபஸ், ஒரே ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு சிலபஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் எல்லா இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மேத்ஸ் இருக்கும், ரீசனிங் இருக்கும், ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும். ரயில்வேஸில் மட்டும் இங்கிலீஷ் இருக்காது, மற்ற எல்லாத்துலேயும் இங்கிலீஷும் இருக்கும். ஓகே. நான் ஒரு தமிழ் மீடியம் ஆஸ்பிரண்ட், எனக்கு வந்து இது வந்து செட் ஆகுமா, நான் வந்து ஒரு பிகினர் எனக்கு செட் ஆகுமா நீங்கள் யோசிக்க வேண்டாம். கண்டிப்பாக செட் ஆகும். கண்டிப்பாக உங்களால் வந்து கிளியர் பண்ண முடியும். ஈவன் நார்த் இந்தியன்ஸ் ஏபிசிடி கூட தெரியாதவன், தன்னோட பேரை கூட இங்கிலீஷில் எழுத தெரியாதவன் கூட இங்கிலீஷில் நல்ல மார்க் எடுத்து செலெக்ஷன் ஆகிறான், படிக்கிறான், அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுறான். அவன் ஃப்ராட் பண்ணுறான்னா நான் சொல்லலை. அப்படிலாம் நீங்கள் வந்து நினச்சிட்டு இருக்காதீங்க. ஓகே. நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் வந்து காலேஜ் முடித்த உடனே வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களோட லைஃப்பில் அவ்வளோ கஷ்டம் இருக்குது. ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டம் இருக்குது. அப்படி இருக்கிறவன் வந்து கண்டிப்பாக நம்ம சொல்லவே வேண்டாம், அவனோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு அதை விட மாட்டான். ஓகே. நம்ம ஊரில் தான் வந்து அப்பா அம்மா வந்து கஷ்டப்பட்டு நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. கரெக்டாக 3 நேரமும் சாப்பாடு கொடுக்குறாங்க, செலவுக்கு காசு கொடுக்குறாங்க, விளையாட போகிறதுக்கு காசு கொடுக்குறாங்க, பைக் வாங்கி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் தான் பசங்க வந்து அந்த அளவுக்கு பொறுப்பு இல்லாமல் இருக்காங்க. ஆனால் நார்த் இந்தியன்ஸ், நான் நார்த்தில் இருந்திருக்கவங்கனால சொல்கிறேன், நார்த் இந்தியன்ஸ் வந்து முக்கால்வாசி பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஒர்க் பண்ணிக்கிட்டு படிப்பாங்க, பார்ட் டைமாக வந்து ஒர்க் பண்ணிவிட்டு படிப்பாங்க. அவங்களுக்கு வீடு இருக்காது, சும்மானாலும் ஏதோ ஒரு கூரை கட்டடம் மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணணுங்கிறதுக்காக அவங்களுக்குள்ள ஒரு வெறி பயங்கரமாகவே இருக்கும். அப்படிங்கிறப்போ நம்ம வந்து சும்மானாலும் அவன் ஃப்ராடு பண்ணுறான், வடக்கன் தெக்கன் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வந்து குறை சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. உண்மையிலே உழைக்கிறாங்க, உழைக்கிறவங்களுக்கான
கிரெடிட் கிடைக்குது அவங்களுக்கு. அதனால தான் வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குது. ஓகே. ஸோ அவங்களால முடியுதுன்னா நம்மளுக்கு வந்து எல்லாமே இருக்குது. நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம இங்கிலீஷில் நிறையா படிச்சிருக்கோம். நம்மளால் வந்து ரீட் பண்ண முடியும். நம்மளோட பேரை நம்மளால் எழுத முடியும். நான் பார்த்துருக்கேன். ஓகே. அவனோட பேரே அவனுக்கு எழுத தெரியாது. அவனோட பேரை ரீட் பண்ண தெரியாது இங்கிலீஷில். பட் அவன் வந்து ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணியிருப்பான். அப்போ அவன் வந்து எந்த அளவுக்கு வீக்காக இருந்திருந்தாலும் எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்திருப்பான். அந்த எக்ஸாமுக்கு இங்கிலீஷ் இருந்திருக்காது. அது ஒரு பாயிண்ட்டு. பட் இருந்தாலும் அப்படி இருக்கிறவன் எக்ஸாம் கிளியர் பண்ணி வர்றான். நார்த்தை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷுக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத ஒரு ஸ்டேட்ஸ். ஓகே. நிறையா ஸ்டேட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அவங்களுமே வந்து இங்கிலீஷ் இருக்கக்கூடிய சப்ஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி அந்த சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ணி எக்ஸாம் கிளியர் பண்ணுறாங்க. ஓகே. அவங்களால முடியுதுன்னா நீங்களாம் வந்து யோசிக்கவே வேண்டாம். கண்டிப்பாக அவங்களால முடியும். நீங்கள் வந்து இதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு மட்டும் ரெடியாக இருக்கணும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே. உட்காந்துக்கிட்டே இருந்தால் எதுவுமே நடக்காது. நம்ம குறை சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஆடத் தெரியாத கூத்தாடி தெருக்கோணல்னு சொன்னா அப்படிங்கிற மாதிரி நம்ம எதை வேணாலும் குறை சொல்லலாம். ஓகே. அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க டக்குன்னு எக்ஸாம் வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறது தான். வீட்டில் இருக்கவங்களை ஏமாத்துற மாதிரி கிடையாது. ஓகே. ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா எல்லாமே பாசிபிள் தான். இப்போ மேத்ஸை பொறுத்த வரைக்கும் அரித்மெட்டிக், அட்வான்ஸ் மேத்ஸ் ரெண்டுமே நீங்கள் வந்து படிக்கணும். பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், பார்ட்னர்ஷிப், ரேஷியோ, ஆவரேஜ், டைம் அண்ட் ஒர்க்கு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிளிஃபிகேஷன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், நம்பர் சிஸ்டம், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், எல்சிஎம், ஹெச்சிஎஃப். இதெல்லாம் வந்து அரித்மெட்டிக்கில் வரும். இந்த 4 டாப்பிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் மேத்ஸில் வரும். மென்சுரேஷன், அல்ஜீப்ரா, ட்ரிகனாமெட்ரி, ஜாமெட்ரி இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ் மேத்ஸில் வரும். ஓகே. ஸோ அட்வான்ஸ் மேத்ஸ்னால் ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும், நம்மளால் படிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கிடையாது. பேர் அட்வான்ஸ் மேத்ஸ் அவ்வளோதான். ஓகே. மற்றபடி எல்லாமே படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம டீச் பண்ணியிருப்போம். ஓகே. ஸோ இதை மட்டும் படிச்சிங்கன்னா நான் சொன்ன எல்லா எக்ஸாமுக்கும் இது வந்து கவர் ஆகும். இதை தாண்டி வராது. இதை தாண்டி ஒரு டாபிக் கூட வராது. ஓகே. அடுத்ததாக ரீசனிங்கில் லிஸ்ட்டு நிறையா இருக்கும். பட் சிம்பிள் தான். இதில் நிறையா டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வீடியோ அரை மணி நேரம் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்குள்ளே அந்த டாபிக் கம்ப்ளீட் ஆயிரும். அதை தாண்டி கொஸ்டினும் வராது. அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஸோ சிலாகிசம், பேப்பர் கட்டிங், கோடிங், டீகோடிங், லெட்டர் அரேஞ்ச்மெண்ட், அனலாகி, நம்பர் சீரீஸ், லெட்டர் சீரீஸ், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ், செட்ஸு, ஃபிகர் சீரீஸ், மிரர் இமேஜ், எம்பரட் ஃபிகர், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், ஃபிகர் கம்ப்ளீஷன், வென் டயக்ராம், டைஸ், பிளட் ரிலேஷன், கேலண்டர், ரேங்கிங், பசில், இன்ஈக்வாலிட்டி, ஃபிகர் கிளாசிஃபிகேஷன், டேட்டா சஃபிஷியன்சி, ஸ்டேட்மெண்ட் அண்ட் இன்டர்ஃபரன்ஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் அண்ட் இன்ஃபரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஓகே. ஸ்டேட்மெண்ட் அண்ட் இன்ஃபரன்ஸ். அடுத்த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், காஸ் அண்ட் எஃபெக்ட், டிசிஷன் மேக்கிங், இன்புட் அவுட்புட் இதெல்லாம் புதுசாக கேட்கக்கூடிய டாபிக். ஓகே. லாஜிக்கல் சீக்வன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், வேர்டு ஃபார்மேஷன் இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே இருக்குது. நான் சொன்ன மாதிரி நிறையா டாபிக் இருக்குன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லா டாப்பிக்குமே சிம்பிளானது தான். ஒரு சில டாபிக் மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக டைம் கொடுத்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ நான் சொன்ன எல்லா எக்ஸாமுக்குமே இதை தாண்டி ஒரு டாபிக் கூட கிடையாது. அடுத்ததாக ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ இது வந்து ஜிகே தான். இது நீங்கள் ஆல்ரெடி ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க. பட் எல்லாமே ஞாபகம் இருக்காது. அதனால் திரும்ப படித்து தான் ஆகணும். ஸோ பாலிட்டி, ஜாக்ரஃபி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், ஸ்டாட்டிக் ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ், கம்ப்யூட்டர் நாலேஜ். இப்போதைக்கு நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க போகிறது கிடையாது. கம்ப்யூட்டர் நாலேஜ் ஒரு சில எக்ஸாமில் தான் கேட்பாங்க. அதனால் இதையும் இப்போதைக்கு நீங்கள் படிக்க போகிறது கிடையாது. ஸோ இப்போ நம்ம மற்ற எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகே. மற்ற எல்லாத்தையுமே 100% கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? கரண்ட் அஃபேர்ஸும் கம்ப்யூட்டர் நாலேஜும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அப்ளை பண்ணுற எக்ஸாமுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் கூட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸுமே நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிச்சுக்கலாம். ஓகே. இப்போதைக்கு நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை பற்றி யோசிக்க வேண்டாம். அதுவும் நம்ம கோர்ஸில் இருக்குது. கம்ப்யூட்டர் நாலேஜும் நம்ம கோர்ஸில் இருக்குது. ஓகே. பட் இப்போ நான் டைம் டேபிள் உங்களுக்கு அதை கொடுக்கல. அதை நான் முன்னாலே சொல்லிடுறேன். ஓகே. அடுத்து இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிராமர், ரீடிங் போர்ஷன், வொக்காப்ஸ் இந்த மாதிரி 3ஆக பிரிக்கலாம். 3லேயுமே வந்து முக்கால்வாசி எக்ஸாமில் இங்கிலீஷ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குதுன்னா கண்டிப்பாக 3ல் இருந்தும் கொஷின்ஸ் வரும். கிராமரில் எரர் டிடெக்ஷன், அடுத்ததாக சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், ஃபில் இன் த பிளாங்க், அடுத்ததாக வந்து வாய்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், நேரேஷன், அதாவது டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் இதெல்லாம் வந்து கிராமர்லேருந்து வரும். ஓகே. அடுத்து அது போக பார்ட் ஆஃப் ஸ்பீச் கேட்கலாம், டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் கேட்கலாம். அது எல்லாமே கிராமர் தான். ஓகே. ஸோ அடுத்தது வொக்காபுலரின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சினானிம்ஸ், ஆண்டானிம்ஸ், இடியம்ஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன்ஸ், ஸ்பெல்லிங், மிஸ்பெல்ட் வேர்ட்ஸ், அது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஹோமோனிம்ஸ். இது எல்லாமே இது போக வந்து ஃப்ரேசல் வேர்பும் இருக்குது. ஓகே. அதுவுமே நம்ம கோர்ஸில் எல்லாமே டீச் பண்ணியிருக்கோம். அடுத்து ரீடிங் போர்ஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா க்ளோஸ் டெஸ்ட்டு, PQRS, அடுத்தது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ இது எல்லாமே தெளிவாக நம்ம கோர்ஸில் டீச் பண்ணியிருக்கோம். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பக்காவாக இருக்கும். இங்கிலீஷ்னு இல்லை, 4 சப்ஜெக்ட்டுமே வந்து ரொம்ப கிளியராக தான் இருக்கும். பர்டிகுலராக இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோர்ஸில் இருக்கிறத படிச்சுட்டு நிறைய பேர் ஃபுல் மார்க் எடுத்திருக்காங்க. ஓகே. ஸோ புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து
நம்ம கோர்ஸில் எவ்வளோ வீடியோஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேத்ஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 வீடியோஸ் இருக்குது. ஆல்ரெடி இருக்குது. புதுசாகவும் நான் டீச் பண்ண போகிறேன். புதுசாக டீச் பண்ணாலுமே வந்து நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கும் தான் தனித்தனியாக தான் படிக்க போகிறீங்க. மொத்தமாக 300 வீடியோஸ் வரும். ரீசனிங்கில் ஒரு 140 வீடியோஸ் வரும். ஜிகே, ஸ்டாட்டிக் ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா அதிகம். அதில் வந்து 400 வீடியோ கிட்டத்தட்ட இருக்கும். ஓகே. ஸோ இங்கிலீஷில் ஒரு 350 வீடியோ கிட்ட இருக்கும். கிராமர், வொக்காபுலரி எல்லாம் சேர்த்து. ஸோ மொத்தமாக ஒரு 1190லேருந்து 1200 வீடியோஸ் கிட்ட இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக டைம் கொடுத்து தானே ஆகணும். ஸோ இப்போ நம்மளோட டைம் டேபிளில் எதெல்லாம் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போதைக்கு இதை நம்ம படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி எதெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கிலீஷ் வொக்காபுலரி படிக்கிறோம். பட் அதில் சினானிம்ஸ், ஆண்டானிம்ஸ் மட்டும் இப்போதைக்கு படிக்கலை. ஏன்னா அந்த 200 நாளுக்குள்ளே ஒரு நாளைக்கு 4 மணி நேரம்னு வைக்கிறப்போ அந்த அளவுக்கு டைம் பத்தலை அப்படின்னாலும் அதை வந்து நான் வந்து இப்போதைக்கு இன்க்ளூட் பண்ணலை. நீங்கள் அதுக்கப்புறம் படிச்சுக்கலாம். ஓகே. கொஞ்சம் தான் வந்து விட போகிறோம் அப்படின்னாலும் அதை நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணலை. அடுத்து ப்ராக்டிஸ் வீடியோஸ் நிறையா இருக்குது. ஓகே. அது நம்மளுடைய 2.0 சேனல். இப்போ நம்ம 2.0 சந்துருமேஸ் 2.0 ஒரு புது சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த சேனலில் ப்ராக்டிஸ் வீடியோஸ் நிறையா கொடுத்துருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஓகே. அதெல்லாம் நீங்கள் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்த்துக்கலாம். அடுத்து மார்க் டெஸ்ட்டை நான் இதில் இன்க்ளூட் பண்ணலை. ஓகே. நீங்கள் டெஸ்ட் சீரிஸ் கண்டிப்பாக போட்டு பார்க்கணும். அந்த சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் போட்டு பார்த்தா போதுமானது. ஓகே. அதனால் இதெல்லாம் நம்மளோட சிலபஸில் நம்மளுடைய இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து இன்க்ளூட் ஆகலை. ஓகே. நீங்கள் கிளியராக இருக்கணும். இன்னும் நம்ம என்னெல்லாம் படிக்க வேண்டி இருக்குது, இன்னும் நம்ம என்னெல்லாம் பண்ண வேண்டி இருக்குது அப்படின்னு. ஸோ என்னெல்லாம் பண்ண வேண்டி இருக்குதோ அதெல்லாம் இது. நீங்கள் இந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ண வேண்டி இருக்குது. ஓகே. இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ டோட்டலாக வந்து நம்மக்கிட்ட 976 வீடியோஸ் தான் இப்போ படிக்க போகிறோம். ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 900லேருந்து 1000 வீடியோஸ் கிட்ட தான் நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க. ஓகே. மொத்தமாக வந்து ஒரு வீடியோவுக்கு வந்து 45 நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி ஆவரேஜாக நான் எடுத்திருக்கேன். எக்ஸாக்டாக இவ்வளோ நிமிஷம்னு சொல்லி ஒன்றையும் கால்குலேட்லாம் நான் பண்ணலை. பட் ஆவரேஜாக ஒரு வீடியோ வந்து 45 நிமிஷத்துலேருந்து 1 ஹவர் கிட்ட இருக்கும். ஸோ 45 அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ 732 மணி நேரம் படிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னா 183 நாள் ஆகும். பட் இதில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அதிகமாக கம்மியாக இருக்கும். அதனால் இதை வந்து ஒரு 200 நாள் அப்படி மாதிரி கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக நான் 190 நாள் தான் டைம் டேபிள் கொடுத்துருப்பேன். ஓகே. சொல்கிறது 200 நாள்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அடுத்து ஒரு சிலது நீங்கள் படிக்க வேண்டியிருக்குது அப்படின்னா 200 நாள் அப்படி மாதிரி சொல்லியிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் 4 மணி நேரம் படித்தா போதும்னு சொல்லியிருந்தேன். அதில் ரீசனிங்க்கு 2 மணி நேரம் டெய்லி கொடுப்பீங்க. ரீசனிங் முடிச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல மேத்ஸுக்கு 2 மணி நேரம் டெய்லி கொடுப்பீங்க. அடுத்து இங்கிலீஷுக்கு 2 மணி நேரம் கொடுப்பீங்க. ஓகே. ஸோ 2 மணி நேரம் டெய்லி இந்த சப்ஜெக்ட் நீங்கள் கொடுக்குறீங்க. ஒன்றா கொடுக்குறீங்க. ஓகே. டைம் டேபிள் பார்க்குறப்ப உங்களுக்கு புரியும். அடுத்து டெய்லி ஒரு ஜிகே வீடியோ, ஒரு ஸ்ட்ராட்டஜிகே வீடியோ பார்க்குறீங்க. அது ஒன்றுக்கு 1 மணி நேரம் ஆகும். ஏன்னா ஜிகே, ஸ்ட்ராட்டஜிக்கே தான் அதிகம். நீங்கள் நம்பர் ஆஃப் வீடியோஸ் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். ஓகே. ஸோ அதை வந்து நீங்கள் டெய்லி நாளில் இருந்தே படித்தா தான் உங்களால் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். அடுத்து வீக்லி உங்களுக்கு கண்டிப்பாக ரெஸ்ட் இருக்கும். சண்டே கண்டிப்பாக லீவ் இருக்கும். அப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும். அந்த டைமில் வந்து நீங்கள் அந்த ஒரு வாரத்தில் என்ன படிச்சிங்களோ அதை வந்து ரிவிஷன் பண்ணிடுங்க. ஏன்னா மறந்துடக்கூடாது. ஓகே. நோட்ஸ் நீங்கள் எடுத்து தான் படிச்சிருப்பீங்க. நோட்ஸ் எல்லாத்துக்கும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுத்திருப்பீங்க. ஒரு சில முக்கியமான கொஷின்ஸ் எல்லாம் நோட் பண்ணியிருப்பீங்க. அதையெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு வீக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணிடுங்க. அடுத்த மந்த்லி ஒன்ஸ் கூட அந்த மாதம் ஃபுல்லாக படித்தது வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். ஓகே. ஸோ நீங்கள் 200 நாள் அப்படின்னா கூட ஒரு 10 நாள் கூட எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. ஓகே. கம்மியாக எடுத்தாலும் தப்பு இல்லை. அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களால் எவ்வளோ ஸ்பீடாக போக முடியுதோ அவ்வளோ ஸ்பீடாக வந்து நீங்கள் போய்க்கலாம். ஓகே. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி 200 நாள் கன்சிஸ்டண்ட்டாக அதுவும் ஒர்க்கு போய்கிட்டு, இல்லைனா காலேஜ் போய்கிட்டு, இல்லைனா ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துக்கிட்டு ஒரு அதிகமான ஒரு டைம் கொடுத்து இதுக்கு நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறதுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஓகே. இது வந்து நானாக கொடுத்த டிப்ஸ்லாம் கிடையாது. ஒரு சில புக்ஸிலிருந்து எடுத்தது தான். ஓகே. நிறைய பேருக்கு இந்த டிப்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஓகே. இது ப்ரூவான ஒரு மெத்தடு. ஓகே. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது உங்களுக்கு ஒரு டிப்ஸ் தான். இது நான் ஷிஃப்ட் டியூட்டியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு இது வந்து செட் ஆகாது. காலையில் இத்தனை மணிக்கு எந்திரிச்சு இத்தனை மணிக்கு வேலைக்கு போயிட்டு இத்தனை மணிக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரொட்டீன் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த டிப்ஸ் வந்து 100% வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஓகே. ஸோ இதில் இந்த டிப்ஸில் வந்து மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம டெய்லி காலையில் ஒரு 1 ஹவர் வந்து நம்மளோட கண்ட்ரோலில் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த நாள் ஃபுல்லாகவே நம்மளோட கண்ட்ரோலில் இருக்கும். ஓகே. நாம் அந்த 1 ஹவரை நம்ம அது பாட்டுக்கு போகிற மாதிரி விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம இருக்கக்கூடிய அந்த மொத்த நாளையுமே நம்மளால் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே. ஸோ அதனால் இதில் காலையில் 1 ஹவர் நான் கொடுக்கல. காலையில் ஒரு 1/2 ஹவர் உங்களோட கண்ட்ரோலில் நீங்கள் எடுத்துருங்க. ஓகே. காலையில் 1/2 ஹவர் நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கணும். உங்கள் கையில் இருக்கணும். ஓகே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கணும். அப்படி நீங்கள் காலையில் ஒரு நாளைக்கு 1/2 ஹவரை ஃபஸ்ட்டு 1/2 ஹவரை
உங்கள் கண்ட்ரோலில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த நாள் ஃபுல்லாக உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். அந்த நாள் ஃபுல்லாக நீங்கள் நினச்சதான் நீங்கள் பண்ணுவீங்க. எங்கேயும் டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டீங்க. ஓகே. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா முடிஞ்ச அளவு சீக்கிரம் எந்திரிக்கணும். ஓகே. 4 மணிக்கு எந்திரிக்கிற மாதிரி கூட பாருங்கள். சீக்கிரம் தூங்கிடுங்க. ஓகே. நீங்கள் அப்போ ஆஃபீஸில் போய் என்னால் ஒர்க் பண்ண முடியாது, கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் தூங்குறது சீக்கிரம் தூங்குங்க. 8:30 9 மணிக்கு கூட தூங்குங்க. ஓகே. 10 மணிக்கு கூட தூங்குங்க. ஓகே. ஆனால் எந்திரிக்கிறது 4 4:30க்கெலாம் எந்திரிச்சிருங்க. ஸோ எந்திரிச்ச உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி குடிச்சிருங்க. ஓகே. நீங்கள் கண்டிப்பாக உங்களோட பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகிருக்கும். அதை வந்து நீங்கள் ரீஹைட்ரேஷன் பண்ணணும். ஸோ தண்ணி நல்லா குடிச்சிருங்க. அடுத்து நீங்கள் வாஷ்ரூம் போனால் போயிட்டு வந்துக்கலாம். ஓகே. ஸோ அடுத்து 2 நிமிஷம் வந்து மெடிடேஷன் பண்ணுங்கள். மெடிடேஷன்னா கண்ணை மூடி உட்காருங்க. ஓகே. நீங்கள் கண்ணை மூடி இப்படி உட்காரணுமா, இந்த முத்திரையை வச்சுருக்கணுமா, அந்த முத்திரையை வச்சுருக்கணுமா, அந்த அளவுக்கு நீங்கள் யோகாலாம் பண்ண வேண்டாம். சும்மா கண்ணை மூடி நார்மலாக சேர்லையோ தரையிலையோ சோஃபாலையோ உட்காருங்க. ஓகே. எதையுமே யோசிக்க வேண்டாம். பிளாங்காக நீங்கள் உட்காருங்க. அவ்வளோதான். எது மைண்டில் யோசனை வருது அப்படின்னா அதை நீங்கள் கண்ட்ரோல்லாம் பண்ண வேண்டாம். பிளாங்காக உட்காருங்க. ஓகே. உங்களோட மைண்டை உங்களோட பாடியை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக தான். அடுத்து ஒரு 2 நிமிஷம் வந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 2 வாட்டி இல்லைனா 3 வாட்டி மூச்சை ஃபுல்லாக வயிறு வரைக்கும் உள்ளே இழுங்க. ஓகே. 3 வாட்டி இழுங்க. வயிறு வரைக்கும் இழுக்கணும். ஓகே. ஸோ இழுத்துட்டு ஒரு ஒரு 10 செகண்ட். ஓகே. ஒரு 5 ஒரு 10 வரைக்கும் எண்ணுற வரைக்கும் நீங்கள் கவுண்ட் பண்ணுற வரைக்கும் ஹோல்ட் பண்ணி வைங்க வயிற்றுலையே. அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி 3 வாட்டி வந்து ரிலீஸ் பண்ணுங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் பண்ணுங்க. ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து பண்ணுங்க. ஓகே. அடுத்து ஒரு 1 மினிட் வந்து பார்த்தீங்கன்னா விஷுவல் கிரியேஷன், அதாவது மனக்காட்சி படைப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 1 நிமிஷம் தான் பண்ண போறீங்க. டெய்லி 1 நிமிஷம் தான் பண்ண போறீங்க. பட் இது உங்களோட லைஃப்பை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணும். அது என்ன மனக்காட்சி படைப்பு, விஷுவல் கிரியேஷன் அப்படின்னா என்னன்னா, ஸோ இல்லைனா விஷுவலைசேஷன் அப்படி மாதிரி சொல்லுவாங்க. இது என்னன்னா, இப்போ நான் வந்து என்னவா இருக்கணும், ஃப்யூச்சரில் என்னவா இருக்கணும், நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகிறேன், ஒரு இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் ஆகிறேன், இல்லைனா ஒரு கஸ்டம்ஸ் இன்ஸ்பெக்டர் ஆகிறேன், இந்த மாதிரி ஒரு யூனிஃபார்ம் போட்டு போகிறேன். ஸோ நான் வந்து போகிறப்ப எனக்கு இவ்வளோ மரியாதை இருக்குது, எல்லோரும் எனக்கு வந்து மரியாதை கொடுக்குறாங்க, எனக்கு இவ்வளோ பவர் இருக்குது, இவ்வளோ சம்பாதிக்கிறேன், இந்த காசை வச்சு நான் வந்து எங்கள் அம்மா அப்பாவை எப்படி பார்த்துக்கிறேன், இந்த மாதிரி ஒரு வீடு கட்டுறேன், இந்த மாதிரி ஒரு இடத்துல கல்யாணம் முடிக்கிறேன், இந்த மாதிரி என்னோட குழந்தைங்களை பார்த்துக்கிறேன். ஸோ இப்படிலாம் நான் வந்து லைஃப்பில் வந்து இருக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கனவு இருக்கும்ல, அந்த கனவை டெய்லி நடக்கிற மாதிரியே மைண்டில் ஓட விடுறதா, ஒரு பிக்சரை வந்து மைண்டில் கொண்டு வர்றதா வந்து விஷுவலைசேஷன் அப்படிங்கிறது. ஓகே. மனக்காட்சி படைப்பு அப்படிங்கிறது. இதை நீங்கள் டெய்லி கண்டிப்பாக பண்ணணும். என்ன பண்ணணுங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. உங்களோட கனவு என்ன அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. அதுக்கான பிக்சர்ஸை வந்து நீங்களே மைண்டில் உருவாக்கிக்கோங்க. இப்படி இருக்க போது நான் இந்த மாதிரி பண்ண போகிறேன் அப்படிங்கிறத டெய்லி பண்ணுற மாதிரியே வந்து நீங்கள் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகே. ஸோ இதை வந்து நீங்கள் பண்ணுங்கள். இது உங்களை வந்து இருக்க விடாது. நீங்கள் இதை டெய்லி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சும்மா இருக்கணும்னு நினச்சாலும் உங்களை இது சும்மா இருக்க விடாது. ஓகே. நீ சும்மா இருக்கிற, நீ டைமை வேஸ்ட் பண்ணுற, ஒர்க் பண்ணு, படி அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து தூண்டிக்கிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து விட்டுறாதீங்க, பண்ணுங்கள். ஓகே. அடுத்து 1 மினிட் செல்ஃப் டாக் வந்து பண்ணணும். செல்ஃப் டாக்குமே இதே மாதிரி தான். நீங்கள் உங்களுக்குள்ளேயே பேசணும். முடிஞ்சால் நீங்கள் சத்தமாக பேசுகிறது நல்லது. ஓகே. நான் வந்து ஒரு திறமையான ஆள் தான், என்கிட்ட வந்து எல்லா திறமைகளும் இருக்குது, என்னால் வந்து இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும், எனக்கு வந்து இந்த டேலண்ட் இருக்குது, நான் வந்து கண்டிப்பாக இந்த போஸ்டிங் வாங்குவேன், அடுத்த வருஷம் வரக்கூடிய சிஜிஎல் எக்ஸாம் நான் கிளியர் பண்ணுவேன், இல்லைனா அடுத்த வருஷம் வரக்கூடிய இந்த என்டிபிசி எக்ஸாம் நான் கிளியர் பண்ணிவிட்டு ஸ்டேஷன் மாஸ்டராக வந்து நான் ஒர்க் பண்ணுவேன், இந்த மாதிரி யூனிஃபார்ம் போட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகே. கிடைச்ச வாய்ப்பை நான் விட மாட்டேன். ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் வந்து சொல்லலாம். சத்தமாக கூட சொல்லலாம். பட் வீட்டில் இருக்கவங்க எதுவும் தப்பாக எடுத்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி கூச்சமாக இருக்குதுன்னு நீங்கள் குளிக்கிறப்போ கூட இதை நீங்கள் வந்து சொல்லிக்கலாம். ஓகே. பாத்ரூமில் சொல்கிறது, நீங்கள் குளிக்கிறப்போ தண்ணி ஊற்றுறப்போ அந்த சவுண்டில் இது கேட்காது, கொஞ்சம் சத்தமாக சொல்லலாம். இல்லை வாய்க்குள்ளே கூட மெதுவாக சொல்லணும்னாலும் சொல்லிக்கலாம். பட் இதை நீங்கள் வந்து சொல்லுங்கள். இது உங்களை மோட்டிவேட் பண்ணணும். உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஓகே. ஸோ 2 நிமிஷம் வந்து டைரி எழுதுங்க. 2 நிமிஷத்தில் என்ன டைரி எழுத முடியும் அப்படின்னா, அன்னைக்கான டார்கெட் என்னவோ அதை மட்டும் எழுதுங்க. ஓகே. இன்றைக்கான டார்கெட் என்ன, 4 மணிக்கு எந்திரிக்கணும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். இந்த 6 ஸ்டெப்பு தான் இதில் மெயினாக இருக்கும். அதெல்லாம் நான் பண்ணணும், அதெல்லாம் பண்ணியிருக்கேன்னா. அடுத்து இன்றைக்கி வந்து ஹிஸ்ட்ரியில் ஒரு வீடியோ பார்த்துருக்கணும், இங்கிலீஷில் இந்த வீடியோ பார்த்துருக்கணும். ஓகே. ஸோ இந்த மாதிரி இன்றைக்குள்ளதை எழுதுங்க. அடுத்த நாள் நீங்கள் டைரி எடுக்கிறப்போ இதில் எதெல்லாம் பண்ணீங்களோ அதெல்லாம் டிக் பண்ணுங்கள், பண்ணாதெல்லாம் வந்து இன்ட்டு பண்ணுங்கள். ஓகே. ஸோ ஏன் பண்ணலை அப்படிங்கிறத யோசிங்க. ஸோ இது உங்களை நீங்களே எவால்வேட் பண்ணுறது தான். ஓகே. டைரி எழுதுறதுனா சும்மா கதை எழுதுறது கிடையாது. உங்களை நீங்களே வந்து கரெக்டான ட்ராக்கில் தான் போகிறீங்களா அப்படின்னு சொல்லி ட்ராக் பண்ணுறதுக்காக தான். ஓகே. அதனால தான் 2 நிமிஷம் கொடுத்துருங்க. இதுக்கு 2 நிமிஷம் போதுமானது. ஓகே. இதை நீங்கள் டெய்லி எழுதுங்க. ஒரே பாயிண்ட் தான் வரும் மாறி மாறி. அந்த பாயிண்ட் ஒரு சிலது இன்க்ளூட் ஆகும் புதுசாக, ஒரு சில பாயிண்ட் வந்து தேவையில்லைன்னு சொல்லி நீங்கள் எடுக்கலாம். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து நீங்கள் எழுதிக்கணும். அடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, 20 மினிட்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். ஆஃபீஸ்லேயும் மேக்ஸிமம் உட்காந்து தான் இருப்பீங்க, காலேஜ்லேயும் உட்காந்தே தான் இருப்பீங்க.
படிக்கிறது உட்காந்தே தான் படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அப்படிங்கிறப்போ உங்களோட மைண்டு கொஞ்ச நாளில் வந்து மந்தமாயிரும். ஓகே, அதே இதை கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா. ஸோ நீங்கள் ஆக்டிவாக இருக்கணும். நீங்கள் வந்து படிக்கிறப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும். சீக்கிரமாக வந்து எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்கலி கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும். ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகே, இதுக்காக நீங்கள் மெனக்கெட்டு ஜிம்முக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா போயிட்டு வர டைம் வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகும். அதனால் வீட்டிலேயே டம்பிள்ஸ் இருந்தால் வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைனா சிம்பிள் எக்ஸசைஸ், இல்லைனா வாக்கிங் போகிறது, சின்னதாக ரன்னிங் போகிறது, அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து பண்ணுங்கள். யோகா தெரியும்னா யோகா பண்ணுங்கள். ஸோ 20 மினிட்ஸ் வந்து நீங்கள் இதுக்கு கொடுத்தாகணும். ஓகே, அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு மினிமம் 7லேருந்து 8 மணி நேரம் நீங்கள் தூங்கணும். ஓகே, நீங்கள் வந்து உங்கள் மைண்டுக்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. தூங்காமல் இருந்தீங்க அப்படின்னா அது வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணாது. உங்களால் வந்து எல்லாத்தையுமே வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தூக்கம் முக்கியம். மினிமம் 7 மணி நேரமாச்சு தூங்குங்க. 8 மணி நேரம் தூங்குறதுக்கு என்னால் முடியும், அதுக்கப்புறம் என்னால் படிக்கிற டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் 8 மணி நேரம் கூட தூங்குங்க. ஓகே, அதே மாதிரி ஹெல்தி ஃபுட்ஸாக வந்து எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. நல்லா சத்தான உணவுகளை மட்டும் சாப்பிடுங்க. ஓகே, ஏன்னா சாப்பாட்டினால அவங்களோட படிப்பு ஸ்பாயில் ஆகலாம். தேவையில்லாமல் ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்டு அதால் ஃபுட் பாய்சன் ஆகி அதால் உங்களால் கொஞ்ச நாள் படிக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா அதுவுமே உங்களை வந்து அஃபெக்ட் பண்ணும். திரும்ப இந்த ரொட்டீனுக்குள்ளே வர்றது கொஞ்சம் கஷ்டமாயிரும். ஓகே, அதனால் நீங்கள் சாப்பாட்லேயுமே வந்து கவனமாக இருக்கணும். ஸோ இந்த டிப்ஸு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு வாரம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் தான் இதுக்கு கொடுக்க போகிறீங்க. உங்களுக்காக தான் கொடுக்க போகிறீங்க. இதனால் உங்களுக்கு எந்த லாஸும் வரப்போகிறது கிடையாது. பெனிஃபிட் இருக்குன்னு சொல்கிறேன். இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இதுக்கான சிலபஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும். கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஹவு டு ஜாயின் அவர் கோர்சஸ்ன்னு சொல்லி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கோர்ஸுக்கான ஃபீஸ் வந்து 1499. ஒன் டைம் பே பண்ணிங்கன்னா போதுமானது. 3 வருஷம் இதில் வேலிடிட்டி உண்டு. இப்போ நான் சொன்ன இந்த எல்லா எக்ஸாமும் சரி, இது தவிர்த்து மொத்தமாக வந்து ஒரு 35க்கு அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் இந்த ஒரே கோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஓகே, தனித்தனி ஃபோல்டர் வந்து கொடுத்துருப்போம். எல்லாமே ரெக்கார்டட் வீடியோஸ் தான். பிடிஎஃப்பும் கொடுத்துருப்போம். மொத்தமாக 2000க்கு அதிகமான வீடியோஸ் அண்ட் பிடிஎஃப் வந்து அவைலபிளாக இருக்குது. எல்லா கிளாஸுமே உங்களுக்கு பேசிக்கில் தான் டீச் பண்ணியிருப்போம். பேசிக்லேருந்து எக்ஸாமில் எந்த லெவலில் கேட்குறாங்களோ அந்த லெவலில் டீச் பண்ணியிருப்போம். தமிழில் தான் டீச் பண்ணியிருப்போம். உள்ளே இருக்கக்கூடிய பிடிஎஃப் கண்டென்ட் எல்லாமே தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே இருக்கும். பட் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து தமிழில் தான் இருக்கும். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, 1000க்கு அதிகமான ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுமே இதில் கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து ஒரு டாபிக் கம்ப்ளீட் பண்ணுறீங்க, அந்த டாப்பிக்கான டெஸ்ட் வேணும் அப்படின்னா அதையுமே நீங்கள் வந்து நம்ம கோர்ஸ்லேயே வந்து எடுத்துக்கலாம். ஓகே, அந்த டெஸ்ட்டுமே தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே இருக்கும். ஓகே, ஸோ மொத்தமாக வந்து இந்த கோர்ஸில் படித்தவங்க இது வரைக்கும் 1500 பேருக்கு மேலே செலெக்ஷன் ஆகியிருக்காங்க. இப்போ நான் சொன்ன இந்த எக்ஸாமில் இருந்தால் செலெக்ஷன் ஆகியிருக்காங்க. செலெக்ஷன் ஆனவங்களுக்கான ப்ரூஃப் கொடுங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா ப்ரூஃப் நம்மளுடைய யூடியூப் சேனல்லையே அவைலபிளாக இருக்குது. நம்ம சேனலில் போஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். போஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஒரு நாள் 2 நாள் கூட பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து செலெக்ஷன் ஆனவங்களோட ஃபோட்டோ, ஃபீட்பேக் எல்லாமே இருக்கும். நீங்கள் 1 by 1 உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர்ற வரைக்கும் பார்த்துக்கோங்க. எந்தெந்த எக்ஸாம்லலாம் ரிசல்ட் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய வீடியோ பார்த்துட்டு ஜாயின் பண்ணிடுவீங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எந்த ஃபோல்டரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் டாபிக் வைஸ் வீடியோஸ் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அது உள்ள ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த இடத்துல வந்து நான் கொடுத்துருக்கக்கூடிய அந்த 200 டே ஸ்ட்ராட்டஜிக்கான டைம் டேபிளுக்கான பிடிஎஃப் இருக்கும். அந்த பிடிஎஃப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சு மொபைல்லே பார்க்கனாலும் பார்த்துக்கலாம். இல்லை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிறேன், அது எனக்கு கொஞ்சம் மார்க் பண்ணி படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அது உங்களோட விருப்பம். ஓகே, ஸோ அதுக்கு கீழே வந்து நீங்கள் படிக்க போகிற மேத்ஸ் வீடியோஸ், ஜிகே வீடியோஸ், ரீசனிங் வீடியோஸ், இங்கிலீஷ் வீடியோஸ் இருக்கும். ஓகே, ஸோ இந்த டைம் டேபிள் படி அன்னன்னைக்கு நான் என்ன சொல்லியிருக்கனோ அந்தந்த வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கணும். சிம்பிள். ஓகே, இப்போ மேத்ஸுக்கு எந்த ஃபோல்டரை பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு மேத்ஸ் அந்தளவுக்கு சுத்தமாக வராது அப்படின்னா பேசிக் மேத்ஸ்ன்னு சொல்லி ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அது நம்மளோட யூடியூப் வீடியோவோட லிங்க் தான். ஓகே, ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் மெயினாக டைம் டேபிளில் எந்த ஃபோல்டரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா மேத்ஸ் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அப்படிங்கக்கூடிய மேத்ஸ் பை சந்துரு சார் அப்படிங்கக்கூடிய வீடியோஸ் மட்டும் பாருங்கள். ஓகே, அதில் அட்வான்ஸ் மேத்ஸ் நான் இனிமேல் தான் வந்து டீச் பண்ண போகிறேன். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இனிமேல் தான் டீச் பண்ண போகிறேன். ஆனால் நீங்கள் அட்வான்ஸ் மேத்ஸ் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் நான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் படிக்க வேண்டிய வீடியோஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ நீங்கள் இந்த ஃபோல்டரை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், போதுமானது. ஓகே, அடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே நிறையா இருக்கும். ஓகே, ஜிகே, ஜிஎஸ்ன்னு இருக்கும், தனியாக அப்புறம் சயின்ஸ்ன்னு இருக்கும், அதுக்கப்புறம் ஜிகேன்னு இருக்கும், பிவிக்யூன்னு இருக்கும். ஸோ இதில் எதை பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபோல்டரை மட்டும் பாருங்கள். நியூ சீரீஸ்ன்னு இருக்குதுல்ல, அதை மட்டும் பாருங்கள். அதில் சயின்ஸ் இனிமேல் தான் டீச் பண்ண போகிறாரு. புதுசாக ஒரு ஸ்டாஃப் வந்து டீச் பண்ண போகிறாரு. ஏன்னா சயின்ஸ் வந்து நான் ரயில்வே எக்ஸாம் ஸ்டாண்டர்டில் டீச் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஓகே, பர்டிகுலராக அந்த ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின்ஸ் எல்லாமே அதிகமாக அதில் வரும். ஓகே,
ஸோ சயின்ஸும் சரி, மற்ற ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி எல்லா சப்ஜெக்ட்டும் சரி, இந்த ஒரு ஃபோல்டரில் இருக்கிறத மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டாட்டிக் ஜிகே நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தாலும், நம்ம பிரதீப் சாரோட ஸ்டைலில் ஸ்டாட்டிக் ஜிகே கொடுங்க நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்ததுனால, ஸோ அதை நம்ம வந்து கொடுக்க போகிறோம். நீங்கள் இந்த ஃபோல்டரை ஃபாலோ பண்ண வேண்டாம். பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம், இதை ஒன்றும் தப்புலாம் கிடையாது. பட் பிரதீப் சாரோட வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இன்னொரு ஃபோல்டர் வரும், ஸ்ட்ராட்டஜிக்கே பை பிரதீப் சார் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஃபோல்டர் இதில் வரும். அந்த ஃபோல்டரில் இருக்கிறத வந்து பாருங்கள். இல்லைனா அதை நான் இந்த ஃபோல்டருக்குள்ளேயே கொடுத்துருவேன். ஓகே, இந்த இதுக்குள்ளேயே கொடுத்துருவேன். அந்த ஃபோல்டர்லேயே வந்து புதுசாக அவர் அப்டேட் பண்ண மேக்ஸிமம் டெய்லி ஒரு வீடியோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவாரு. ஸோ இல்லை ஒரு சில நாள் கொடுக்கல அப்படின்னா அவர் கொடுக்க வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். ஆல்ரெடி இருக்கிற இந்த வீடியோ விட அவர் டீச் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்குமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறையா ஷார்ட்கட்டோட வந்து சொல்லிக் கொடுப்பாரு. அடுத்து இங்கிலீஷ் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் கிராமருக்கு இங்கே இருக்குது. ஓகே, ஒரே ஒரு ஃபோல்டர் தான், அது உள்ள டாபிக் வைஸ் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒக்காபுலரிக்கு இங்கே ஒரு ஃபோல்டர் இருக்குது. இந்த ரெண்டே நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதுமானது. ஸோ அடுத்ததாக 200 டேக்கான டைம் டேபிள் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ டைம் டேபிளில் பெருசாக இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். ஓகே, நான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரெடி பண்ணது டைம் டேபிள் தான். பட் இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பெருசாக எதுவும் கிடையாது. ஒரு நாளைக்கு நீங்கள் 4 மணி நேரம் படிக்கிற மாதிரி இந்த டைம் டேபிள் இருக்கும். ஓகே, ஒரு சில நாள் தான் வந்து ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ அதிகமாக போகும். மேக்ஸிமம் 4 மணி நேரத்தை விட கம்மியாக இருக்கிற மாதிரி தான் அந்த டைம் டேபிள் இருக்கும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு டே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரீசனிங் ஃபோல்டரில் நம்பர் சீரிஸ் அப்படிங்கக்கூடிய டாப்பிக்கில் 3 வீடியோஸ் பார்க்கணும். ஓகே, ரீசனிங்க்கு நம்ம 2 மணி நேரம் எடுத்திருந்தோம். ஓகே, அடுத்து ஜிகேல பாலிட்டி ஃபோல்டரில் ஒரு வீடியோ பார்க்கணும். ஸ்டாட்டிக் ஜிகேல ஒரு வீடியோ பார்க்கணும். ஓகே, அது பிரதீப் சாரோட வீடியோஸே பாருங்கள். அவர் அப்லோட் பண்ண பாருங்கள். அவர் இன்னும் 2-3 நாளில் இருந்து அப்லோட் பண்ண ஆரம்பிப்பார். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் கன்சிஸ்டண்ட்டாக கொடுப்பாரு. நீங்கள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து என்னென்ன டாபிக் படிக்கணும் அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து உங்களுக்கு 34வது நாளில் வந்து ரீசனிங் கம்ப்ளீட் ஆகி அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேத்ஸ் ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ மேத்ஸுக்கு நீங்கள் டெய்லி 2 வீடியோஸ், ஒரு வீடியோ 1 மணி நேரம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 40 நிமிஷத்துலேருந்து 1 ஹவர் கிட்ட இருக்கும். ஸோ டெய்லி 2 மணி நேரம் 2 வீடியோஸ் வந்து பார்க்குற மாதிரி இதில் இருக்கும். ஓகே, அதே மாதிரி அங்கே பாலிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் ஜிகே வந்து ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கே டெய்லி ஒரு வீடியோ அப்படிங்கிற மாதிரி கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். ஓகே, இப்போ மேத்ஸில் ஃபஸ்ட்டு அரித்மெட்டிக் வரும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் மேத்ஸ் வரும். அடுத்து இங்கிலீஷ் வந்து கடைசியில் தான் வரும். ஓகே, ஸோ இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா ஸ்டாட்டிக் ஜிகே வந்து ஒரு 120 வீடியோஸ் கிட்ட தான் கொடுக்க போகிறோம். 120 டாபிக்ஸ். பட் ஒரு சில டாபிக்ஸ் வந்து 2-3 வீடியோ கூட போகலாம். இப்போதைக்கு அப்ராக்சிமேட்டாக 120 வீடியோஸ்னு எடுத்திருக்கோம். ஓகே, அது கொஞ்சம் அதிகமாகவோ கம்மியாகவோ ஆகலாம். பட் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா படிச்சுக்கோங்க. ஓகே, எக்ஸ்ட்ராவோ கம்மியாகவோ படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சயின்ஸ்லேயுமே ஆல்ரெடி நம்மக்கிட்ட வீடியோஸ் இருக்குது. புதுசாக ஒருத்தர் இன்னும் கொஞ்சம் ரயில்வே ஸ்டாண்டர்டில் டீச் பண்ண போகிறார் அப்படின்னால அதுவுமே நம்பர் ஆஃப் வீடியோஸ் எக்ஸாக்டாக இத்தனை வரும் அப்படிங்கிறத நம்ம டீச் பண்ணுறதுக்கு முன்னாலேயே சொல்ல முடியாது. கொஞ்சம் அதிகமாக கம்மியாக போகலாம். அதனால் நான் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே ஒரு 40 வீடியோஸ் அப்படிங்கிற மாதிரி இதில் டைம் டேபிளில் கொடுத்துருக்கேன். 40 விட அதிகமாகவும் போகலாம், கம்மியாகவும் போகலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா இல்லைனா கம்மியாக படிச்சுக்கணும். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். ஸோ 121வது நாளில் இருந்தால் இங்கிலீஷ் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இங்கிலீஷ் கிராமர் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதை அப்படியே நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணணும். ஓகே, கிராமர் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒக்காபுலரியுமே வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ கடைசியில் ஒரு சில நாள்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான ஒர்க் லோடு இருக்காது. நீங்கள் இங்கிலீஷ் ஒக்காபுலரி படிப்பீங்க, சயின்ஸ் படிப்பீங்க. அதை மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அந்த டைமில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் நிறையா பண்ணணும். ஓகே, இப்படி 190 நாளுக்கான டைம் டேபிள் நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு டைம் டேபிளில் 1 ஹவர் சஃபிஷியனும் இடியம்ஸோட 41 வீடியோஸ் வரைக்கும் தான் கொடுத்துருப்பேன். பட் இடியம்ஸில் 50 வீடியோஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அதே மாதிரி எஸ்எஸ்சியில் இப்போ நியூ பேட்டர்னில் ஒரு சில டாபிக்ஸ் கேட்குறாங்க. அதெல்லாம் நான் தனி ஃபோல்டரில் கொடுத்துருவேன். அந்த ஃபோல்டரில் ஒரு 10-15 வீடியோஸ் தான் வரும். அதை பார்த்துக்கணும். ஓகே, அடுத்து சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் வந்து பார்க்கணும். அடுத்து மிஸ்பெல்ட் வேர்ட்ஸும் பார்க்கணும், ஃப்ரேசல் வேர்ப்ஸும் பார்க்கணும். பர்டிகுலராக நம்ம ஒக்காபுலரியில் கொஞ்சம் பெண்டிங் வச்சுருக்கோம். ஏன்னா ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் அப்படிங்கக்கூடிய அந்த பாயிண்ட் இருக்கிறனால நான் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கல. ஓகே, ஸோ அப்போ அது ஒரு 10 நாள் 15 நாள் கிட்ட எடுக்கும். அதை மட்டும் நீங்கள் வந்து இந்த 200 நாள் முடிச்சதுக்கப்புறம் வந்து பண்ணுங்கள். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். அடுத்து முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். அதுக்கான டெஸ்ட் சீரிஸ் வந்து டெஸ்ட் புக்குன்னு ஒரு ஆப் இருக்குது, அதை போட்டு பாருங்கள். அப்போ தான் அந்த பேட்டர்ன் எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சிலபஸ் சேமாக இருந்தாலும் ஒவ்வொன்றிலையும் ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இதை வந்து நீங்கள் பண்ணணும்.
அடுத்ததாக கரண்ட் அஃபேர்ஸுமே வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படித்தா போதுமானது. ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு நம்ம கோர்ஸில் இருக்குது. ப்ராக்டிஸ் வீடியோஸ் வந்து 2.0 சேனலில் மேத்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், ஜிகே எல்லாத்துக்குமே நம்ம கொடுப்போம். அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து சிலபஸை மட்டும் கம்ப்ளீட் பண்ணால் போதாது. ப்ராக்டிஸ் ரொம்ப 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 முக்கியம். ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும், உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், செலெக்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். படிச்சுட்டு சும்மா இருக்கக்கூடாது, ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். வீக்லி ரிவிஷன் வந்து பண்ணணும்னு ஆல்ரெடி சொன்னது தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங், மேத்ஸ் பர்டிகுலராக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான இந்த டாபிக் வைஸ் டெஸ்ட் வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். ரேண்டமாக வந்து போட்டு பாருங்கள். நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கும் கம்ப்ளீட் பண்ண உடனே அதுக்கப்புறம் மொத்த சிலபஸும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங்க்கும் மேத்ஸுக்கும் பர்டிகுலராக நீங்கள் வந்து இந்த டாபிக் வைஸ் டெஸ்ட்டு நம்ம கோர்ஸ்லேயே இருக்குது, அதை மட்டும் போட்டு பாருங்கள். ஓகே. அடுத்தது நீங்கள் டெஸ்ட் புக் ஆப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து செக்ஷனல் டெஸ்ட் போட்டு பாருங்கள், ஃபுல் டெஸ்ட் போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரயில்வே எக்ஸாம் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் இங்கிலீஷ் படிக்க வேண்டாம். இங்கிலீஷ் தவிர்த்து மற்ற எல்லாத்தையுமே வந்து படிச்சுக்கோங்க. ஓகே. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். உங்களோட லைஃபோட டேர்னிங் பாயிண்ட்டாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னால் வந்து கேரண்டீடாக சொல்ல முடியும். ஓகே. இதை நீங்கள் கரெக்டாக சின்சியராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு உங்களோட லைஃப்பில் ஒரு சேஞ்சை கொண்டு வரதுக்கு நாங்கள் வந்து ஒரு சின்ன பார்ட்டாக இருக்கிறது எங்களுக்கும் ஒரு சந்தோஷம். நீங்கள் செலெக்ஷன் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுங்கள். சந்துர் மேத்ஸ் ஆப்பில் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இந்த மாதிரி இப்போ நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன், நீங்கள் சொன்னதை ஃபாலோ பண்ணேன், கண்டிப்பாக என்னால் வந்து போஸ்டிங் வாங்க முடிஞ்சிச்சு அப்படிங்கிறத வந்து நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இதை தாண்டி நீங்கள் கண்டிப்பாக நிறைய எஃபோர்ட் போட போகிறீங்க. 100% உங்களோட செலெக்ஷனுக்கு நாங்கள் தான் காரணம்னு சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து உங்களோட தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி, உங்களுடைய சந்தோஷத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி, ஸோ மற்ற ஃப்ரெண்ட்ஸு கூட போகிறது, என்ஜாய் பண்ணுறது எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் இந்த மாதிரி ஒரு லெவலுக்கு வர போகிறீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் தான் முழுக்க முழுக்க காரணம். பட் நாங்களும் அதுக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருந்திருக்கோம் அப்படிங்கிறனால நீங்கள் வந்து எங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.